அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவன் பேரு எலிபெத்தக்குள்ள மாதிரி இருக்கிறாங்க. அவன் பண்ண பாட்டியா நீ முன்னாடி தண்ணியில விதைக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர்தான்டா கேப்டனு. என்ன தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. விஜயகாந்த் அவர்களை வடிவேலு இவ்வளவு கேவலமாக பேசிய பொழுது குலுங்கி குலுங்கி சிரிச்சது யார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த நபர்கள் யார் தெரியுமா? ஒன்னு ஸ்டாலின், இன்னொன்னு திருமா. இன்னைக்கு வெக்கம் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்கனாக்கா முழுக்க முழுக்க பணத்திற்காகவும் பதவிற்காகவும். உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாதி மதத்தை தாண்டி ஒரு தலைவனை வந்து நீங்க தூக்கி வச்சு பொதுமக்கள் கொண்டாடுறாங்கன்னு நம்ம தளபதியை மட்டும்தான் கொண்டாடுறாங்க. பாலியல் சீண்டல், பாலியல் அத்துமீறல் இது வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்காது. அந்த மாதிரி உன் வீட்டு பொம்பளை பிள்ளைனா உங்களுக்கு அவ்வளவு ஒஸ்தி, எங்க வீட்டு பிள்ளைகள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த, செமஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய போதையை போட்டு பார்லிமெண்ட் போட செஞ்சு 3 பேர் சேர்ந்து வெட்டுறானுங்கனாக்கா தமிழ்நாடு நீ என்னவா மாத்தி வச்சுட்டு வெக்கம் இல்லாம மயிரை கொடுக்கிறதுக்கு ஓட்டு கேட்டு வர நீங்க? தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பல்லாவரம் வேட்பாளர். அதுக்கு முன்னாடி நம்ம பல்லாவரம் மாவட்டத்தை பத்தி பேசிடுவோம். மின்னல் குமார் ஆளே மின்னல் மாதிரி சரட்டுன்னு வருவாரு, பட்டுன்னு போவாரு. நம்ம வேட்பாளரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுவோம். தளபதி சொல்லி அனுப்பிச்ச விஷயம், காமாட்சி நீ முன்னாடி போமா, அண்ணன் பின்னாடி வரேன். பல்லாவரத்தில் பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் காமாட்சி சொன்ன ஒரே விஷயம், பல்லாவரம் இனிமேட்டு உன்னுடைய ஆட்சி, தமிழ்நாடு என்னுடைய ஆட்சி, நீ ஃப்ரண்ட்ல போ, அண்ணன் பின்னாடி வரேன் அப்படின்னாரு. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எப்பவுமே அதுவும் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பலவிதமான சிக்கல்களையும் பலவிதமான சவால்களையும் சந்திக்க இருக்கணும். அந்த இடத்துல வந்து அவருடைய கணவருக்கு நம்ம நிச்சயம் எல்லாரும் ஒரு மிகுந்த கரவசத்தை கொடுங்களேன். இவ்வளவு பெரிய பக்கபலமா நின்று இன்னைக்கு அரசியல் களத்துல இறங்கி பேச விட்டுருக்காரு. சரி, நம்ம சப்ஜெக்ட்ல போமா. இந்த தீய சக்தியும் இந்த தூய சக்திக்கு தான் போட்டின்னு சொல்லாச்சு. இந்த 70 வருஷம் ஆலமரம் என்னென்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த தொகுதியில யார் நிக்கிறா? நம்ம சார்பா நிக்கிறது அக்கா காமாட்சி அவர்கள் நிக்கிறாங்க. இந்த பக்கம் எந்த கட்சி நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியை பத்தி அந்த திமுக என்ன சொல்லி இருக்குன்றத பாருங்க. கட்சியின் தலைவரை பற்றி கேளுங்க. அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவன் பேரு எலிபெத்தக்குள்ள மாதிரி இருக்கிறாங்க. அவன் பண்ண பாட்டியா நீ முன்னாடி பாடி மோட பண்ண கொடுக்குறான். எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துத்தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஓடி விட நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். மரம் தொடப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாடி அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவன் பேரு எலிபெத்தக்குள்ள மாதிரி இருக்கிறாங்க. அவன் பண்ண பாட்டியா நீ முன்னாடி. விஜயகாந்தோடைய மனைவி அவர்களை திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு பேச வச்சது இதைத்தான். விஜயகாந்த் அவர்களை திமுக என்ன பேச வச்சுச்சு? அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டன் கேப்டன் எது கேப்டன்? எதுக்கா கேப்டன்? இன்னே தண்ணியை போட்டு போற கேப்டனா? தண்ணியில விதைக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டனு. என்ன தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. விஜயகாந்த் அவர்களை வடிவேலு இவ்வளவு கேவலமாக பேசிய பொழுது குலுங்கி குலுங்கி சிரிச்சது யார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த நபர்கள் யார் தெரியுமா? ஒன்னு ஸ்டாலின், இன்னொன்னு திருமா, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் தலைவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவ்வளவு கேவலமா, அசிங்கமா, ஆபாசமா பேசி அவருடைய துணைவியார எலி மூஞ்சின்னு சொல்லி பேச வச்சுட்டு இன்னைக்கு வெக்கம் இல்லாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்கனாக்கா முழுக்க முழுக்க பணத்திற்காகவும் பதவிற்காகவும் கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த நோக்கத்தை மழுங்கடித்து விட்டு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக. செல்லூர் ராஜாவே பிஜேபியை பத்தி சொன்னது நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னாக்கா நம்ம அடிக்க வசதியா இருக்கும். இதையும் கேட்டுருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம். இன்னைக்கு மதத்தை சொல்லி மக்களை பிரித்து, ஜாதியை சொல்லி பிரித்து, மதத்தால் மக்களை பிரிக்கின்ற அந்த கட்சியை நாம் நுழையவே விடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம். இன்னைக்கு இந்த 2 கட்சியும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நான் மீட்ட வரேன், நீ மீட்ட வரேன்னு உட்காந்து 70 வருஷமா வீணையை வச்சு மீட்டின மாதிரி மீட்டினாங்களே தவிர, திருட்டு பசங்க ஒழுங்கா ஆட்சி கொடுத்தோம் நம்ம வந்து இது வரைக்கும் மக்களுடைய பணத்தை திருடலன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கா தைரியம் இருக்கானா? ஒருத்தருக்கும் கிடையாது. இன்னைக்கு தளபதி அவர்கள் திருச்சி போனாரு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தளபதி அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவர் சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு. சாதி மதங்களை கடந்த இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு நபருக்காக வேண்டுதல் நடக்குதுன்னா அது நம்ம தளபதிக்கு மட்டும்தான்.
உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாதி மதத்தை தாண்டி ஒரு தலைவனை வந்து நீங்க தூக்கி வச்சு பொதுமக்கள் கொண்டாடுறாங்க, நம்ம தளபதியை மட்டும்தான் கொண்டாடுறாங்க. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு இந்த ஆலமுறை சொல்லுது, நாங்க வந்து தமிழ்நாட்டை மீட்ட போறோம். நீ என்ன மீட்டினது வரைக்கும்? இது வரைக்கும் நீங்க எந்த யூடியூப்பை திறந்தாலும் என்ன பாட்டு வருது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாட்டை கொல்லட்டும், இந்த பாட்டு தானே ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி என்ன ஓடுது? நான் கேட்கிறேன், ஒரே ஒரு மனுஷன் தளபதி விஜய் அவர்கள் வந்து நிக்கிறாரு. திமுக பக்கம் 24 கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோன் ஒட்டுமொத்த பேரையும் வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் அதிமுக கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஆம கொஞ்சம் ஒரு டீம் ஒன்று உட்கார்ந்துருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா 40 கட்சி சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கிறனாக்கா என்னுடைய தலைவனை தாண்டி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரலாற்றில் அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு சம்பவம் நடக்கல. தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், நான் அமைதியா போறேன்னா அடிக்க தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, தளபதி அமைதியா போறாருன்னா அடிக்க தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் யாரு பக்கம்டா இருக்கானா தளபதி விஜய் அவர்கள் பக்கம் நிக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த ஆட்சியை 4 மாசத்துக்கு முன்னாடியே மூச்சந்தில கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்க முடியும். மக்களை, இளைஞர்களை தவறாக வழிநடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா, ரொம்ப நேர்மையா மக்களை வழிநடத்தி போயிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆளாளுக்கு அவர் மேல அவதூறு பரப்புறது, இஷ்டத்துக்கு பேசுறது, ஒருமையில பேசுறது. டேய், நீ சரியான அகம்பல, வா எனக்கு பதில் சொல்லு, நீ நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். உலகத்துல இது வரைக்கும் நீங்க எத்தனை தலைவர்கள் இது வரைக்கும் இந்த சமூகம் கடந்து வந்திருக்குமானாலும், இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல நடந்த இவ்வளவு கேவலமான ஆட்சியை போல இது வரைக்கும் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்றான் திமுக காரன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் பாலியல் வன்கொடுமை பண்றான், அவன் யாருன்னா திமுக அனுதாபி. ஏர் ஹோஸ்டஸுக்கு போய் பாலியல் வன்கொடுமை பண்றான், அவன் யாருன்னா திமுக. பெண் காவலர்கள் இடுப்புல கையை வச்சு பெண் காவலர் மீது கை வச்சான், அவன் யாருன்னா திமுக காரன். எல்லா இடத்துலயும் திமுக காரனை பொறுக்கி மாதிரி வளர்த்து விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மாணவ பிள்ளைகள் போதையில அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. 15 வயசு பெண் குழந்தை ஸ்கூல்ல ட்ரக் அடிச்சுட்டு வந்திருக்குங்க. அதாவது கஞ்சா போதையில இருக்கு, நான் கஞ்சா விற்கிறேன்னு சொல்லுற பொழுது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு, அது எப்படி வெக்கம் இல்லாம நீங்களா ரோட்ல ஓட்டு கேட்டு வரீங்க? எப்படி எனக்கு புரியலையே. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்காத இடமே கிடையாது. நான் கேட்கிறேன், திமுக எம்எல்ஏ எம்பி அல்லது அதிமுக எம்எல்ஏ எம்பி, உங்க வீட்டு பெண்கள் மீது இது வரைக்கும் பாலியல் சீண்டல், பாலியல் அத்துமீறல் இது வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்காது? அந்த மாதிரி உன் வீட்டு பொம்பளை பிள்ளைனா உங்களுக்கு அவ்வளவு ஒஸ்தி, எங்க வீட்டு பிள்ளைகள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த, செமஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய போதையை போட்டு பாலியல் பண்ண செஞ்சு 3 பேர் சேர்ந்து வெட்டுறானுங்கனாக்கா, தமிழ்நாடு நீ என்னவா மாத்தி வச்சுட்டு வெக்கம் இல்லாம மயிரை போடுறதுக்கு ஓட்டு கேட்டு வர? நீங்க எதுக்கு வர? நீ ஏண்டா ஒரே ஒரு மனுஷன் களத்துல வந்து நிக்கிறாரு, அவரை பார்த்தா அவரை நிக்க கூடாதுன்ற, பேசக்கூடாதுன்ற, எந்திரிக்க கூடாதுன்ற, போக கூடாதுன்ற, எவ்வளவு ரூல்ஸ். அவ்வளவு பயமா இருந்தா சொல்லு, ஹக்கீஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், கீழே மாட்டிக்கிட்டு சுத்து. உனக்கு யாரு வேணாண்ணா? உனக்கு காலு கடகடன்ட்டு மூஞ்சிய முறைன்னு வச்சு நிக்கும் போது எங்களுக்கு தெரியும் நீ வெறும் நாய் சேகர்தான்ட்டு, புரியுதா? உன்னுடைய சவடால சீன் எல்லாம் வந்து நிப்பாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக இது வரைக்கும் தளபதி அவர்கள் தான் உழைச்ச காசுல பிள்ளைகளுக்கு தங்கம், வைரம், மோதிரம்னு கொடுத்துட்றா. அதை கூட கேவலப்படுத்தின ஒரு ஆள் வேல்முருகன் ஒரு ஆளு. நான் அன்னைக்கே சொன்னேன், நீ அவரை கேவலப்படுத்தி பேசுற, நீ முச்சந்தில் தான் நிப்பன்ட்டு. இன்னைக்கு திமுக அடிச்சு பொருளில் அடிச்சு தத்தி விட்டுருச்சு. இன்னைக்கு வேல்முருகன் முச்சந்தில் வந்து நிக்கிறாப்புல. நல்லா யோசிச்சுங்க. பிரபஞ்சம் நல்லா, நான் ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு வரேன். யாரெல்லாம் தளபதி அசிங்கமா பேசுறான், ஆபாசமா பேசுறானோ அவனுடைய அழிவு காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உச்சபட்சமா இன்னைக்கு திமுக நீ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, படிச்சு சொல்றேன் கேட்டியாடான்னு. அதே ஊர்ல தான்டா இன்னைக்கு தளபதி வந்து நிக்கிறாரு. படிச்சு சொன்னேன் கேட்டியா? நீ விதியோட கூட மோது, விஜயோட மோதாதன்னு சொன்ன கேட்டியா? திருச்சியில உன்னால ஒண்ணு புடுங்க முடிஞ்சு. அவர் வந்த இடத்துல எல்லாம் மக்கள் அலாலையா நிக்கிறாங்க பொழுது எழுதி வச்சுக்க, ஒரு தலைவன் மக்கள் மத்தியில் வந்து நின்னா பேரன்பு கொண்டு வந்து நேசிச்சு நிக்கணும்டா மக்கள். தளபதி வந்தாருன்னா, என் அண்ணன் வந்துட்டாரு, என் தம்பி வந்துட்டாரு, என் புள்ள வந்துருச்சு வந்து நின்றுட்டு அவங்கள பார்த்த உடனே கண்ணு கலங்குதுல, அங்க ஜெயிச்சாரா அவரு. 70 வருஷமா நீ புடுங்கினது என்ன, என் தளபதி 2 வருஷத்துல செஞ்சது என்னன்ட்டு. இன்னைக்கு நாங்க இவ்வளவு மேடைகள்ல பேசுறோம். ஒரு நாளைக்கு வந்து நான் குறைஞ்சது 6 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன். 6ல இருந்து 8 சேனல் வரைக்கும் பேட்டி கொடுக்குறோம். இன்னைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட அவ்வளவு செய்திகளை பார்ப்பது யாரு? இளைஞர்கள். ஒரு காலத்துல நமக்கு எதுக்கிட்ட அரசியல், எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன, ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ஓரமா சினிமா பார்த்தோம், டீசரை பார்த்தோம், ட்ரெய்லரை பார்த்தோம், அமைதியா இருந்த பிள்ளைகள் தளபதி என்னைக்கு நீ அரசியலுக்கு வான்னு சொன்னாரோ வந்து நின்று திமுக கண்ணிலையும் அதிமுக கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறானுங்க பாரு. அந்த ஒரு வாரியர்ஸ் கிட்டையும் இங்க வந்து நீ உட்காந்துருக்க பார்த்தே, என் தம்பி தங்க அவனுடைய ஒரு ஓட்டை நீ வாங்கிடுறா பாப்போம். டேய், நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அவன் கெண்டகால் மயிறு கூட உனக்கு கொடுக்க மாட்டான், புரிஞ்சுக்க. அது உதவி கீழே போனாலும் போகுமே தவிர உனக்கு அது ஓட்டா மாறாது. அப்போ ஒரு மனுஷனை நீங்க இவ்வளவு ரொம்ப லேசா இட போட்டீங்கல்ல. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டை தான்னா உங்களை ஒருத்தனுக்கும் தெரியாது.
அப்போ நம்ம பால்டாயில் பாப்பான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பால்டாயில் பாப்பாவை இங்க தெரியும், துபாயில ஒருத்தருக்கு தெரியுமா, அதை விட்டா வேற யாருக்குமே தெரியாது. ஆனா உலகம் முழுக்க தளபதினா யாருன்னு போய் கேட்டு போறா. டேய் கூகுள்ல தட்டுறா, தளபதின்னு தட்டினா யாரா வரா? தளபதி தளபதினா தளபதி விஜய் தான் வராரு. அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தன்னை தளபதின்னு சொல்றதே விட்டாரு. அடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு? அப்பாவா, எல்லாத்துக்கும் இவர் அப்பா. எல்லாமே தப்பு தப்பா நினைச்சா, கேவலமா நினைச்சா, காரி காரி துப்புனாங்களா, இப்ப அப்பாவையும் விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா? தளபதி எல்லாம் அண்ணன் அண்ணனோட இப்ப அண்ணன். எப்படி? நான் அண்ணன் ஸ்டாலின். ஏடா 75 வயசுல ஒரு அண்ணனை கேள்விப்பட்டீங்களா யாராவது? 75 வயசுல அண்ணனா? எங்க தலைவர் நடந்தா அது ரேம்ப் வாக்கு, நீ நடந்தா டக்கு வாக்கு. நடக்கிறதுக்கே முடியல, துண்டை ஊட்டிட்டு ஓனாலே அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், போதையை போட்டு ஓன் கூட்டத்துல வந்து கலாச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. நீங்க அண்ணன். இப்ப சரி, அண்ணன் லேபிள் வந்து உனக்கு முடியாது, கிடையாது, தளபதி தான் ஆயிடுச்சு. அது அடுத்து என்னப்பா சொல்லுவீங்க? இளைய தளபதியா? என்ன சொல்லுவீங்க? நல்லா புரிஞ்சுக்க. 70 வருஷமா உங்க ஒப்பன் தாத்தன் நீ செஞ்ச வரலாறை பார்த்துட்டோம். தளபதி விஜய் வந்ததுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தன் மகனிடம் கூப்பிட்டு சொன்னதாக நான் கேள்விப்பட்ட செய்தி, மகனே ஒரு இளைஞர் கூட நம்ம பக்கம் இல்லை, இந்த முறை நம்ம ஆட்சிக்கு வர்றது கஷ்டம், பேசாம நீ நடிக்கவே போயிடுறியான்னு கேட்டிருக்காப்ல. அப்பா எனக்கு நடிக்க வராது, என்னப்பா செய்யறது? உதயநிதி ஒரே புலம்பலாம். நம்மளாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம டிவிக்கு சார்பா நான் கொடுக்குற ஒரே ஒரு வாக்குறுதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு, பாவம் சொந்தமா கார் கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு ஓலா புக் பண்ணி தான் போறீங்களாமே. நாங்க எல்லாமே என்ன பண்றோம்? தளபதி ஜெயிச்ச உடனே தளபதி சொல்லி ஒரு கார் ஒண்ணு தர சொல்றேன், சொந்தமா உங்க பேர்ல கார் வாங்கி தர சொல்றோம். வாங்கிட்டு காசி ராமேஸ்வரன் போக விருப்பமோ இல்ல நித்யானந்தாவை பார்க்க போறீங்களா, அது உங்க சௌரியம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு இனிமேட்டு வேலை இருக்காது. ஏன்னா இளைஞர் படை தளபதி பக்கம் இருக்குன்னு பொழுது அன்பிரடிக்டபிள். இந்த முறை தளபதி சொன்ன மாதிரி இது கணிக்க முடியாத தேர்தல். கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டானுங்களா முட்டா போயிலுங்க. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுச்சுரா. பாண்டிச்சேரியில 91% போலிங் ஆச்சு. இது வரைக்கும் வரலாற்றுல அந்த மாதிரி ஆனதே கிடையாது. இது தளபதி அரசியலுக்கு வந்த பின் நடந்த சாதனை. இனி அரசியல்னால ரெண்டே விஷயம் தான், தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின். அதே போல தமிழ்நாட்டிலேயே நீ பாரு, 90% 95% ஓட் போலிங் மாறி உன் ஆட்சியில விரல விட்டு ஆட்டி அதுக்கப்புறமேட்டு தளபதி தான் நிரந்தர முதல்வர் தமிழ்நாட்டுல உட்காந்து உங்க ஒட்டுமொத்த பயிலையும் ஓட விடல. ஒரே ஆம்பளை சிங்கமா நின்று மாநிலத்துல மத்தியில 2 பேரையும் எதிர்த்து நின்று இன்னைக்கு இவ்வளவு இளைஞர் படையோடு நிக்கிறாருன்னா அதான்டா தளபதி. இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காதான். இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் கையில மாச கடைசியான ஒரு 5000 ரூபாய் கூட நிக்கல. ஒரு காவல்துறை ஊழியர்கள் இருந்து பல நபர்கள் என் கூட பேசுறது, நான் கமிஷன் ஆபீஸ் போகும்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றது, பல நபர்கள் சொல்றது, எப்படியாவது ஆட்சியை மாத்திருங்க தலைவா, எங்களால போராட முடியல. ஏன்னாக்கா காவலர்கள் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகம். அதை தாண்டி காவலர் வீட்டிலையும் பெண் பிள்ளைகள் இருக்குல்ல, இதே சமூகத்துல அந்த பெண் பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில வரும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போதை கலாச்சாரத்தை பத்தி கத்துக்குமோ இல்ல ஸ்கூலுக்கு போனா சாதிய பாகுபாடு சொல்லி வெட்டுவானுங்களோ இல்ல வந்து வேற மாதிரியான விஷயம் நடக்குமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காவல்துறை சகோதரர்களை பயப்படக்கூடிய லெவல்ல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கணும் பொழுது, இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு தளபதி வந்துட்டாரு. உன் ஆட்டம் இன்னையோட முடியுது. 3 நாள் எழுதி வச்சுக்கோ. 3 நாள்ல உன் ஆட்சி இதோட முடியுது. ஏற்கனவே கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். தலைமைச் செயலகத்திலிருந்து எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து போட்டோல கழட்டானுங்க. அப்ப ஸ்டாலின் போட்டோ கழட்டும் போது ஒருத்தன் சொல்றான், கடைசியா மூஞ்சியை பார்த்தெல்லாம் பாத்துக்கோ, கடைசியா மூஞ்சியை பார்க்கலாம் பாத்துக்கன்ட்டான். ஏன்னா திரும்ப அந்த போட்டோ அங்க வரப்போறது இல்லைன்ட்டு எழுதி வச்சுக்க. நீ தளபதி தான். இந்த கொடி கோட்டையில பறக்கும், இந்த நபர் கோட்டையில நிப்பாரு. அதுக்கப்புறம் என் வீட்டு பெண்கள் மீது குழந்தைங்க மீது நீ கை வச்சிடறா பாப்பா. சரியா? நம்மள வைக்கிற பொறுக்கிப்ப எவனா இருந்தாலும் சரி. இந்த ஆமு கொஞ்சம் குறுக்க மார்க்க ஒருத்தர் சுத்திட்டு தெரியும் தெரியுமா, சாட்டை சீமான்லாம். இந்த மாதிரி ஒழுங்கா நீ எல்லாம் இலங்கைக்கு ஓடுவியோ இல்ல பேசாம நீ வந்து நித்யானந்தா கூட கூட்டு வச்சுட்டு ஓடு. ஏன்னா நித்யானந்தா கூட போகணும்னு சீமானுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் பேசுனதை நம்ம கேட்டோம். அவன் காசு பணம் வச்சிருக்கலாம் எனக்கு பெருசா தெரியலடா, அழகழகா வெள்ளக்கார ஃபிகரா வச்சிருக்கான்டா. யாரு? நித்யானந்தா. வந்து நித்யாவை பத்தி நம்ம சீமான் சொல்றாப்ல, அழகழகா வெள்ளக்கலர் ஃபிகரா வச்சிருக்கான்டான்ட்டு. இவன் ஒரு ஆளு, இது ஒரு தலைவன் சொல்லிட்டு சமூகத்தை இந்த 3 கூட்டணியும் சேர்ந்தது வரைக்கும் தமிழ்நாட்டை நாசம் பண்ணது போதும். இனி தளபதி விஜயனுடைய ஆட்சி நிச்சயமா 2026 மலரும். உங்களுடைய ஓட்டை இனிமேல் தளபதிக்கு போட்டு நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.